கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அன்பான தேவ ஜனங்களே, யோபு குறித்து நம்ம எல்லாம் அறிந்த ஒன்று. அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருந்தான், தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான், பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் 10 பிள்ளைகளை உடையவனாக திரளான ஆஸ்திகளை உடைய ஒரு மனுஷனாக இருந்தான். இவ்வளோ பெரிய மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் அடித்தது. எல்லாவற்றையும் பறி கொடுத்தான். மனைவி மாத்திரம் மீந்திருந்தான். தேவ ஜனங்களே, அப்பொழுது யோபு ஒரு வாயினால் கூட உதட்டளவில் கூட பாவம் செய்யாதபடி தன்னுடைய பரிசுத்தத்தை தேவனுக்கு பயந்து காத்து கொண்டிருந்தான். அவன் சொல்லுகிறான், மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? நான் செத்துட்டேன்னா என்ன ஆகும் ஆண்டவரே? எனக்கு எப்போது மாறுதல் வரும் என்று அவன் குறிக்கப்பட்ட போராட்டமான நாட்கள் எல்லாம் அவன் காத்து கொண்டிருக்கிறான். தேவ ஜனங்களே, இந்த நாட்களில் கூட நம்ம செத்து போயிட்டோம் என்று சொல்லிட்டோம்னா, மறிச்சிட்டோன்னு நம்ம போயிட்டோம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் பார்க்க முடியாது. என் தேவன் வல்லமையுள்ளவர், எனக்கு 2 மடங்கு ஆசீர்வதித்தார், போராட்டத்தில் விடுதலை கொடுத்தார், வியாதியில் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று நம்மளால் சொல்ல முடியாது அல்லவா? அதனால தான் யோபு சொல்லுகிறார், நான் மறிச்சிட்டேன்னா உங்களுடைய அன்பு குறித்து எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? மற்றவங்களுக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? என் தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை எல்லாரும் அறியத்தக்கதா எனக்கு எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் அந்த குறிக்கப்பட்ட நாளெல்லாம் என் தேவ சமூகத்தில் நான் காத்திருப்பேன் என்று சொல்லி காத்திருக்கிறார். தேவ ஜனங்களே, உங்களுக்கு வாழ்க்கையில் கூட புயல் அடிக்கலாம், வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உபத்திரங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். எவ்வளோதான் செங்கடலை போன்ற பிரச்சனைகள் உங்களிடத்தில் சீறி கொண்டு வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. குறிக்கப்பட்ட போராட்டமான நாட்களெல்லாம் யோபு காத்து கொண்டு இருந்தான். தேவ சமூகத்தில் பொறுமையோடு கூட சாம்பல் குழியில் உட்காந்து ஓட்டை எடுத்து உடம்பை சுரண்டு கொண்டு இருந்த போதிலும் கூட உதட்டளவு கூட முறுமுறுக்கலை. இந்த போராட்டம் எவ்வளவு நாள் இருக்குது, நான் காத்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி அவன் காத்து கொண்டு இருந்தான். மாறுதல் எப்பொழுது வரும் என்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காத்து கொண்டிருங்க. எப்போது என் மனைவி ரட்சிக்கப்படுவார், எப்போது என் கணவர் ரட்சிக்கப்படுவார், எப்போது என் பிள்ளைகள் மாறும், எப்போது என் பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும், எப்போது என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், எப்போது என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்க, ஊழிய பாதையில் எப்பொழுது அற்புதம் நடக்கும். தேவ ஜனங்களை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாகவே நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அதனுடைய பலனை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் யோபுக்கு எந்த ஒரு நிச்சயமும் இல்லாதபடி தேவ சமூகத்தில் காத்திருந்தான். வாழ்க்கை ஜீவன் பிழைக்குமா அவனுக்கு தெரியல. அதனால தான் அவன் சொல்லுகிறான், ஜீவன் போய்கிட்டுனா நான் மறித்த பின்னு பிழைக்க போகிறனோ? நான் உயிரோடு இருக்கும்போதல்லவா நான் உன்னுடைய அற்புதங்களை நான் கண்ணால் பார்க்க முடியும் என்று சொல்லி குறிக்கப்பட்ட போராட்டத்துமான நாட்கள் எல்லாம் காத்து கிடந்தது போல நாமும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற காத்திருப்போம். இந்த நாளில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தின்படியாக நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பழக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளோடு இந்த பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில் கூட இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஐயா. அப்பா, நீங்களே கூட இருந்து நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.